உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்ன உம்முடைய கட்டளையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஆலயத்தின் சார்பிலே இந்த நற்செய்தி கூட்டங்களை கர்த்தாவை நீர் ஒழுங்குபடுத்தும்படிக்கு கர்த்தாவை நீர் எங்கள் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாசரேத்து இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் சிக்கின யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று எழுதியிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படி ஆமாண்டவரே, இன்றைக்கும் நீர் இந்த பகுதி மக்களுக்காக நீர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி வருகிறதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமையை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறபடி ஆமாண்டவரே, நம்முடைய விடுதலையை இயேசுவின் நாமத்தில் இந்த ஆமாண்டவரை கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி முழுவதும் உடைய இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். பாடல்களையும் சாட்சிகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நீர் அபிஷேகித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் கர்த்தாவே கூட்டத்திற்கு வந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், சிறைச்சாலை தலைவன் ஒரு நாள் கேட்டான். பாருங்கள், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்கள், அப்பொழுது பவுல் அவனை பார்த்து சொன்னார், பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தராகிய இயேசுவை நம்பு, கர்த்தராகிய இயேசுவை நம்பு, விசுவாசி, அது போதும், நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், இன்னும் சொல்லப்போனால் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், பாருங்கள், இயேசு பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் தரித்திரத்தில் இருந்தும் எல்லா பில்லி சூனிய கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்கிறவராய் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்த இயேசுவை நாம் யாவரும் கரங்களை தட்டி பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள்
கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வெற்றியே கிடையாது. பாருங்க, அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். பாருங்கள், ஏன் இயேசுதான் பாருங்கள் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவை மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆகவே விசுவாசிகளுக்கு வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி இருக்கிறது. ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே, அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்,
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்தினார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்தினார். கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே வாதையை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே வாதையை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதப்போனால் எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகமே கொள்ளாது என்று பாருங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். பாருங்கள், ஆகவே அத்தனை அற்புதங்களை
இயேசு செய்திருக்கிறார், இன்னமும் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சபையிலே தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்ற ஒரு நபர் மிஸ்டர் சங்கர் நம்மோடு கூட வந்து கர்த்தர் அவருக்கு செய்த சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜீவார்த்தி ஆலயத்துக்கும் பெரிய பாஸ்ட்டுக்கும் சின்ன பாஸ்ட்டுக்கும் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட சாட்சி என்னன்னா, கடுமையான கடன் பிரச்சனையில் இருந்தோம். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தவணை கட்டணும், வட்டி கட்டணும், ஏலச்சீட்டு கட்டணும், இப்படியே தான் கேட்டு கேட்டு வளர்ந்தேன். வட்டி கட்டின நாட்களும் இருந்துச்சு. அதில் டீ கடை வச்சுருந்தோம் பாருங்க, நல்லா வியாபாரம் விடும். ஆனால் ஓட்டப்பையில் போட்ட காசு மாதிரி எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது. அந்த மாதிரி பிரச்சனை. அடுத்த நாள் வியாபாரம் பார்க்கறதுக்கு முத நாள் பலசருக்கு ஜாமான் வாங்க காசு இருக்காது. இந்த உருட்டி போட்டு ஒரு மாதத்தில் அநேக நாட்கள் அப்படி தான் இருக்கும் பாருங்க. ஒருத்தட்ட 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தோம், அதை கொடுக்க முடியல பாருங்க. கரெக்டாக வியாபார நேரத்துக்கு வந்துடுவார். கடையில் வியாபாரம் போகிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்துட்டு வியாபாரம் முடிஞ்சோடனே வருவார். கடையில் நல்லா தான் வியாபாரம் ஓடுது, ஆனால் காசு இல்லைங்கிறீங்க. சம்பாதிக்கிற காசு பூரா வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வைக்கிறீங்களான்னு கேட்பாரு. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த கடன்காரர் சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்து பாருங்க. பயங்கரமான தரித்திரமான நிலைமை. ஒரு பண்டிகை நாள் கூட ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு பிரச்சனை வந்துடும். எப்படி வரும்னே தெரியாது. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிரச்சனை வந்துடும் பாருங்க. அப்பா சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் நல்லா வந்துரும்ப்பா, அடுத்த வருஷம் நல்லா வந்துடும், அடுத்த வருஷம் நல்லா வந்துடும் சொல்லுவாங்க. ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் வந்துடும். ஆனால் அதே நிலைமையாக தான் இருக்கும். ஒரு சில வருஷம் போன வருஷத்தோட அந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில தான் பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அப்போ ஒரு ஆசை, வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. அது ஆசையா பேராசையா, வீடு கட்டுறது நல்ல ஆசை தான். கையில் ₹1 கூட சேவிங்ஸ் இல்லை, மொத்தமும் கடன் வாங்கி இடத்த வாங்கியாச்சு. இப்போ லோன் போட்டு வீடு கட்டிட்டோம் பாருங்க. இப்போ வீடு பாதிலே நின்றுச்சு, ஒரு நெருக்கம். சரி, இதை சரி கட்டுறதுக்காக 1க்கு 2 கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்தோம் பாருங்க. சரி, அந்த தொழிலை நல்லா சம்பாரித்து இந்த கடனில் அடைச்சிரும் அப்படின்னு. அந்த தொழிலையும் பயங்கர நஷ்டம், சொல்ல முடியாத நஷ்டம். என்னென்னா, அது வரைக்கும் சின்ன சின்ன கடனாக இருந்தது, இப்போ பெரிய கடனாக ஆயிடுச்சு. இப்போ கடன்காரங்க வந்து ரோட்டில் நின்று அசிங்கப்படுத்துகிறாங்க. உங்களை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு விரட்டுறாங்க. அவங்க ரூபா எங்கே நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோன்னு ஒரு பதட்டத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கடன்காரு வீடு எழுதி கேட்குறாரு. இப்போ வீடை விற்றாலும் கடன் அடைக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை. சரின்னு சொல்லிட்டு அப்பா வழியில் ஒரு நெருக்கமான சொந்தக்காரங்க பாருங்க, அவங்ககிட்ட ஒரு 5,000 ரூபா பிரச்சனை. 3 பிள்ளை எப்படி கரை சேர்க்குறேன்னு பார்ப்போம், 3 பிள்ளை எப்படி கட்டி கொடுக்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சாபம் வராங்க ஒரு 5,000 ரூபா பிரச்சனைக்கு. அப்போ வந்து எனக்கு டீனேஜுங்கிறதுனால அந்த சாபம் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சுச்சு. என்னடா இப்படிலாம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பயந்துக்கிறேன். சரி, ரொம்ப கடன்காரங்க விரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடன்காரர் ரொம்ப விரட்டிக்கு இருந்தார் பாருங்க. சரி, அம்மா வழியில் ஒரு நெருக்கமான சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் ரூபா கேட்டு லெட்டர் எழுதியிருந்தாங்க. கண்ணீரோடு தான் லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு கிழிச்சு போட்டாங்க போல். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு அந்த அவங்கள பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த மாதிரி லெட்டர் அனுப்பணும் வந்துச்சா அப்படின்னு கேட்டோம். இல்லை, அப்படிலாம் எதுவும் வரலையப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா பக்கமும் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த வீடை காலி பண்ணிடுங்க, ஒரு கடன்காரு காலி பண்ணிடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் மிச்சத்தான்னு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு 4 பேர் பாருங்க, நம்மகிட்டையும் நல்லா பேசுவாங்க, கடன்காரங்கட்டையும் நல்லா பேசுவாங்க பாருங்க. அந்த அண்ணான்னு பேசி அனுப்பிச்சி விடுவோம். அவங்ககிட்ட இந்த வீடு மட்டும்தான் இருக்கு, எப்படியாவது கைப்பற்றிருங்க, இல்லைன்னா அவங்க காசுக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால திரும்ப திரும்ப வந்து விரட்டுற மாதிரி ஒரு நிலைமை.
இந்த மாதிரி நிலைமை, எல்லா பக்கமும் கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு ஜீரோ மாதிரி நிலைமை தான் இருந்தோம் பாருங்க. அப்போ ஜீவார்த்த ஆலயத்துலேருந்து ஒரு சகோதரர், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே வாக்கிங் வருவாங்க. அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு 18-19 வயசு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன், அவர் வாக்கிங் போய்கிட்டு இருப்பார். அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா பற்றி டெய்லி சொல்லுவார். அப்போ நான் வந்து டெய்லி அவரோட வேலை போல் இயேசுவை பற்றி சொல்கிறது அவரோட வேலை போல் நினச்சேன். ஆனால் பின்னாடி தான் உணர்ந்தேன், என்னோட நன்மைக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு, அந்த சகோதரர் என்னோட நன்மைக்காக தான் சொல்லியிருக்காருன்னு அதுக்கப்புறம் பின்னாடி தான் நான் உணர்ந்தேன் பாருங்க. அப்போ ஒரு நாள், அப்போ வரைக்கும் என்னோடய சூழ்நிலை அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு நாள் அவன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி உங்கள் வீடு எங்கப்பான்னு கேட்டாங்க. அந்த வீடு, அந்த கிரவுண்டு ஒட்டி தான் எங்கள் வீடு பாருங்க, அதான் எங்கள் வீடு அப்படின்னு சொன்னேன். என்னப்பா கட்டடம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்களோடு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு கடையில் வந்து அம்மா அப்பாட்டையும் வந்து பேசினாங்க. அப்போ அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கோம், வட்டியாக உழைக்கிற காசு அப்புறம் வட்டிக்காரங்களை கொடுத்துட்டு சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு கூட்டம் ஜீவா நகர்னு ஒரு பகுதியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு அந்த சகோதரர் சொன்னாங்க. சரி, நான் அந்த கூட்டத்துக்கு அம்மா மட்டும் போயிட்டு வந்தாங்க. அப்போ அம்மாட்ட நான் வந்ததுக்கப்புறம் அம்மா போய் ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நான் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா பற்றி சொன்னாங்கப்பா, ஏசு விசுவாசமாக இருந்தோம்னா நம்ம கடன் பிரச்சனைலாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விசுவாசம்னா என்னன்னே தெரியாது பாருங்க, உலக கவலைகளை சிக்கி தவிச்சுக்கிருந்த ஆட்கள் நாங்கள். அப்போ அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த சகோதரர் தான் கூட்டிகிட்டு போனார். நான் தான் முத ஆலயத்துக்கு போனேன். அம்மா நான் கடையை பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன். பெரிய பாஸ்டர் பேசிக்கிருந்தாங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு பேசிக்கிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 4 வாரமாக இயேசுவை பற்றியும் கல்வாரி ரத்தத்தை பற்றியும் பேசிக்கிருந்தாங்க. அப்போ அவங்க பேசுறது எனக்கு புரியலை, ஆனால் என்னோட பிரச்சனைக்கு பதில் இயேசுதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வாரம் வர ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. கடன் பிரச்சனை தீரணும், வீடை கட்டணும், இது மட்டும்தான் என்னோட ஜெபமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் அந்த சகோதரர் சின்ன பாஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு விசிட்டிங் வருவாங்க பாருங்க. அப்படி வரும்போது சின்ன பாஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. படிக்கட்டு கூட இல்லாத நிலைமையில தான் பாஸ்ட் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணாங்க. கடன் பிரச்சனைக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அது வரைக்கும் ஒரு 2-3 மாதம் கட்டாமல் பாஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 மாதத்தில் கட்டுகள் அவிழ்ந்த மாதிரி அவ்வளோ கடன் பிரச்சனை மத்தியிலும் வீடை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அந்த கடன்காரங்க பூரா வாய் அடைச்சிட்டாங்க போல். ஆனால் அந்த கடனையும் கொஞ்ச நாள் அடைச்சிட்டோம். அப்போ அந்த மாதிரி வீடு கட்டிக்கிருந்தோம், கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருந்துச்சு, கையை விட்டு எண்ணிடலாம் பாருங்க. அத்தனை கெட்ட பழங்கள் அடிமையாக ஒரு மிருகம் மாதிரி இருந்தேன். ஆனால் வெளியுலகம் தெரியலை. வெளியுலகம் தெரியறதுக்குள்ள ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 இருக்கும் பாருங்க, நண்பர்களோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு நான் கிளம்புன இடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரேன். என் வீட்டுக்கு லெஃப்ட் சைடு திரும்பணும். அதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் ஒரு லாரி திரும்புது. நான் அந்த லாரி ஓவர்டேக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வேகமாக வந்தேன் பாருங்க. அது இண்டிகேட்டர் போட்டு திரும்ப நான் கவனிக்கலை. ஒரு 10 மீட்ரு இருக்கும், சடன் பிரேக்கு போட்டு அதே வேகத்தில் போய் பின்னாடி டயரில் போய் இடிச்சு பைக்கு அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. என் பக்கம் வந்துச்சுன்னா மூஞ்சி ஓரலாம் பேர்ந்துருக்கும் பாருங்க. பைக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் நானும் அதே வேகத்தில் போய் பின்னாடி டயரில் என் தலை மாட்டிக்கிடுச்சு. பைக்கில் கீழே விழுகும்போது நான் பயப்படலை, இதுலையா இடிச்சு நிற்போம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் டயருக்குள்ளே என் தலை மாட்டின நிமிஷத்தில் பயம் வந்துருச்சு. பயம் வந்த மாத்திரத்தில் இயேசுவை கூப்பிட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேலே இழுத்துக்கிட்டே போகுது. டயருக்கு அடியில் அடக்கல் வச்ச மாதிரி என் தலை இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க. ஒரு சேதமும் கூட ஆகலை. இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். பைபிளில் ஒரு வசனம் போட்டு பாருங்க, மரண வாசலேருந்து சங்கீதத்தில் போட்டிருக்கு, மரண வாசலேருந்து தூக்கி எடுப்பேன்னு. ஆண்டவர் என்னை மரண வாசலேருந்து தூக்கி எடுத்தாரு.
அந்த நேரத்தில் எந்திரிச்சு நின்றுட்டேன் பாருங்க, தலையில் ஒரு சேதமுமே இல்லை. கீழே விழுந்து சிரைச்சிட்டு போனதில் கையில் மட்டும் சிராயிச்சிருந்துச்சு. அந்த டிரைவர் இறங்கி வந்தார். போச்சுடா வைய போகிறாரு போல, நீ சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா அப்படின்னு வைய போகிறான்னு நினச்சிக்கிருந்தேன். வைய போகிறாருன்னு பயந்துக்கிருந்தேன். ஆனால் அவர் சொன்ன விஷயமே வேற. எந்த சாமி புண்ணியமோ என்னைய காப்பாற்றி விட்டேன்னு சொன்னார். நான் ஏசு சாமி புண்ணியம் மனசுலையே சொல்லிக்கிருந்தேன். அன்னைக்கு நான் கீழே விழுந்தது நான் எங்கள் அம்மா அப்பாட்ட கூட நான் சொல்லலை. என்னை கூட்டிகிட்டு போன சகோதரர் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில், அவர்கிட்டையும் நான் சொல்லலை என்னை தப்பாக நினைப்பாருன்னு சொல்லிட்டு. அம்மா அப்பாட்ட சொன்னால் என்னை பைக் ஓட்ட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நான் சொல்லலை. ஆனால் ஏசப்பா உங்கள் எல்லா முன்னாடியும் சொல்கிறேன், எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு தொழில் ஆரம்பித்தோம் பாருங்க. அந்த 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 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி கண்ணீரோட நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் கடன் பிரச்சனையை கடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது டயருக்குள்ளே தலைமாட்டி எதாவது ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட நிலைமையை சொல்லி கூட முடியலை, அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கும். ஆண்டவருக்கு கண்ணீரோட நன்றி சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தேன் பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு தொழில் ஆரம்பித்தோம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு தொழில் ஆரம்பித்தோம். கொஞ்சம் நெருக்கமான நிலைமையில தான் ஆரம்பித்தோம் பாருங்க. பாஸ்ட்டு தான் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாங்க. கடைக்கு விக்டரின்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெற்றி வாழ்க்கை தான். பண விஷயத்தில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், சுகம், செல்வம் எதுக்குமே குறை இல்லை. தொழில் ஆரம்பிச்சிட்டோம். தெரியாத தொழில் பாருங்க, கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு தடுமாற்றமாக இருந்துச்சு. வேற தொழில் மாற்றிடுவோமெல்லாம் நினச்சிக்கிருந்தோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு தொழிலில் லாஸ் ஆச்சு, அதில் வந்து உங்களோட கரை இல்லை, இந்த தொழிலில் உங்கள் கரை இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் 30, 60, 100 தனியாக பலனை கொடுத்தாரு. குடும்பத்திலையும் ஆசீர்வாதம், தொழிலையும் ஆசீர்வாதம். ஏசப்பா வார வாரம் ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கவும், ஏசப்பா விசுவாசிக்கவும் நல்ல ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 லட்ச ரூபா இல்லை, 2 லட்ச ரூபா இல்லை, 30 லட்ச ரூபா கடன் அடைக்க ஆவியானவர் உதவி பண்ணாரு. 3 பேருக்கும் ஏற்ற வயசுல திருமணம் நடந்துச்சு. திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்க. அந்த சாபம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறடிக்கிறேன் இந்த நேரத்தில். அன்னைக்கு எங்களை அந்த ஏரியா விட்டு கடன் பிரச்சனையை காமிச்சு விரட்டணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதே ஏரியாவில் அதே இடத்துல ஏசப்பா எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. கர்த்தரோட நாமம் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் மகிமைப்படும். ஏசப்பா ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வழி பண்ணாமல் போகாது. ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 7 வழியாக ஓடி போயிடுது. எப்படி வருதுன்னே, எப்படி ஓடுனே தெரியலை. நாள் பிரச்சனை வரும், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுவோம். அந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னே தெரியாது, வந்த வழியே போயிடும். அந்த அளவுக்கு ஏசப்பா வல்லமையாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறடிக்கிறேன் இந்த நேரத்தில். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். அதே மாதிரி தான் என்னோடய பையனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது பாருங்கள். அவனுக்கு 2.5 வயசு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் 2வது மாடியில் சாப்பாடு, மாடியில் என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய வீட்டில் இருக்க ஆளுக்கு அப்புறம் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியில் பெரிய ஆட்களோடு உட்காந்து பேசிக்கிருந்தேன். அப்போ மாடியில் என் பையன் விளாண்டுக்கு வந்துருப்பான் போல், 2.5 வயசு இருக்கும். அவனை யாரோ சாப்பிட போகிறப்ப 2வது மாடியில் சாப்பாடு நடந்துக்கிருந்துச்சு. சாப்பிட கூப்பிட்டு போயிருந்தாங்க, அவனை கூப்பிட்டு போயிருப்பாங்க போல் விளாண்டுக்கு இருக்கனால. அவன் மாடியில் போனவனே அழுதுருக்கான். அழுதவனே சரி அப்படின்னு விட்டுட்டாங்களாம், கீழே வந்து இறக்கி விடாமல். அவனாக படிக்கிட்டு இறங்கி வந்திருக்கான், கீழே விழுந்துட்டான் போல். நான் கீழே உட்காந்து இருக்கேன், எனக்கு சவுண்டு கேட்குது, டம்மு டம்முன்னு உருண்டு வர, ஏதோ ட்ரம்மு உருண்டு வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. நான் அந்த 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யார் விழுந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை பாதுகாத்துக்காண்டு, உங்களுடைய கழுவ ரத்தம் பாதுகாட்டுக்காண்டு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். எல்லோரும் ஓடி போய் பார்த்துட்டு உங்கள் பையன் தான் கீழே விழுந்துட்டாயா அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே உங்களோட பிள்ளை ஆண்டவரே, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லிகிட்டே போனேன். போனால் ரத்தம் செப்புரா ரத்தமாக இருக்குது, அதோடு நின்றுருக்கான், எதுவுமே ஆகலை. எங்கனக்குள்ளே காயம் இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போனால் அங்கே ஒன்றுமே ஆகலை. ஒன்று ஏதாவது ஆயிருந்துச்சுனாலும் ஆண்டவர் வல்லமையாக பாதுகாத்துட்டு, அதான் சொல்ல வரேன். ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன் தையெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். 4 நாளில் அந்த தையல் அந்த புண்ணு ஆறிடுச்சு, பக்கே வந்துருச்சு. கர்த்தர் வல்லமையாக அவங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களையும் வல்லமையாக நடத்துவார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சாட்சியை கேட்டீர்கள். பிரதருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுறாங்க. அவருக்கு மாத்திரமல்ல, தங்கள் சபையிலே ஏராளம் பேருக்கு கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். டாக்டரால் கைவிடப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு உயிரோடு இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, எத்தனையோ பிசாசுடைய பிடியில் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களையும் பாருங்கள், எங்களுடைய ஜீவ வார்த்தை ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னருங்க, அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவையுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னருங்க, அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவையுங்க. மனதுருக்கம் நிறைந்தோருங்க, மன்னிப்பில் கையை பெருத்தோருங்க. மனதுருக்கம் நிறைந்தோருங்க, மன்னிப்பில் கையை பெருத்தோருங்க. கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்க, கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. சிலுவை மீது போய் பாருங்க, சாவின் போன்று அவர் போய் பாருங்க. சாத்தானை சிலுவை மீது போய் பாருங்க, சாவின் போன்று அவர் போய் பாருங்க. பாடாட வல்லமைகள் பரிவரிக்க பிறந்தாருங்க, பாடாட வல்லமைகள் பரிவரிக்க பிறந்தாருங்க. கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்க, கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க, என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க,
அவர் மேல் நம்பிக்கை வைப்போ பாக்கியவானுங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை வைப்போ பாக்கியவானுங்க. உலகெங்கும் சென்றிடுங்க, ஊரெங்கும் சொல்லிடுங்க. உலகெங்கும் சென்றிடுங்க, ஊரெங்கும் சொல்லிடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்க. கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க. என்றும் நல்லவர், ஆலம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க. என்றும் நல்லவர், ஆலம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க. ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க. ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க. என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க. என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் சாலமன் அவர்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒத்தப்பட்டியில் வந்து இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை வேளையிலே சத்திய வேதத்திலிருந்து மிக சுருக்கமாக சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறீர். வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி உள்ளங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி மக்கள் இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே எல்லா பிரச்சனைகளிலிருந்து உம்மிடத்திலிருந்து வருகிற விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, மக்களை வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவை பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று இந்த வசனம் சொல்லும்போது, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் மனிதனாக அவதரித்து இந்த உலகத்திலே 33 வருடம் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் மக்களுக்கு ஊழியம் செய்தார். இன்னைக்கு பொதுவாக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசு ஒரு மத தலைவர், புத்தர், காந்தி இவர்களைப் போல இயேசு ஒரு நல்ல மனிதர் என்று உலகத்தில் பொதுவாக மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல, அவரை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் மனிதனாக அவதரித்த தேவன். பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God manifested in flesh. பாருங்க, கடவுள் மனிதனாக அவதரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, உலகத்தில் வந்த எல்லா நல்ல மனிதர்கள், பெரிய தலைவர்கள் எல்லாருடைய கல்லறையும் மூடியே இருக்குது. இயேசுநாதருடைய கல்லறை மட்டும் திறந்துருக்குது. ஏன்னா இயேசு செத்து மண்ணோடு மண்ணாக போகலை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆகவே அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பாருங்க, மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன், மனிதனாக அவதரித்த தேவன். கடவுளை பார்க்கணுமா? கடவுள் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பாருங்கள். இயேசுவை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று. பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அதைத்தான் கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறாங்க, உலகமெங்கும் கொண்டாடுறாங்க. பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு ஆளை, அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக எப்போது பார்க்கலும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக உலகம் கொண்டாடுதுன்னா அது இயேசுனுடைய பிறப்பாக தான் இருக்க முடியும். கவனிங்க, காரணம் இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் மனிதனாக வந்த தேவன். பாருங்க, இப்போ ஏன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தாருங்கிற ஒரு கேள்வி. ஏன் உலகத்தில் மனிதனாக வந்தார்? ஏன் வந்தார்னா, இங்கே வேதம் சொல்லுறது பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் இந்த உலகத்தில் வந்தார். கவனிங்க, 2 சக்திகள் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று ஆக்க சக்தி, அடுத்தது அழிவின் சக்தி. ஆக்க சக்தியின் தலைவர் இயேசு, அழிவின் சக்தியினுடைய தலைவன் பிசாசு. எல்லா நன்மைகளும் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது என்று சத்திய வேதம் சொல்கிறது. எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கி பாருங்கள், மக்கள் அப்படியே குழம்பி போய் கிடக்குறாங்க. நன்மையும் கடவுள் தான் செய்கிறாரு, தீமையும் கடவுள் தான் செய்கிறாரு. தீமைகள்லாம் கூட கடவுளுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க? யோசிக்கிறாங்க. இல்லைங்க, எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, எல்லா நன்மைகளும் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மறையணுமா? உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகணுமா? பிசாசுனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். இயேசு வருவாரானால் பிசாசுனுடைய கிரியைகள் அழிஞ்சிரும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மலர ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். இயேசு நல்ல தேவன். பாருங்க, அவர் நன்மை செய்கிறவர், மனிதர்கள் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இந்த மாலை வேளையிலே ஒரு நற்செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் தற்செயலாக வரல, இயேசுநாதர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. யார் மூலமாவோ உங்களுக்கு இந்த செய்தியை பாஸ் பண்ணி உங்கள் காதுக்கு எட்ட வச்சு பாருங்கள், உங்களை இந்த மீட்டிங்குக்கு கூட்டிகிட்டு வந்ததே இயேசு தான். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி போட்டு உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை நன்மையால் நிரப்பும்படியாக அவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, அவர் நல்ல தேவன், நன்மைகளின் தேவன். உங்கள் எல்லாரையும் பாருங்க, அவர் நேசிக்கிறார். மனிதர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி, பிசாசினுடைய கிரியைகளை அழித்து, பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி பாருங்க, மனிதர்களை அவர் வாழ வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, திருடனாகிய பிசாசு 3 காரியங்களுக்காக வருகிறான். ஒன்று திருடுகிற வேலை, அடுத்தது கொல்லுகிற வேலை, அடுத்தது அழிக்கிற வேலை. எங்கெல்லாம் திருட்டு வேலை நடக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் அழிவின் வேலை நடக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் கொல்லுகிற வேலை நடக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். கவனிங்க, இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, நானோ மனுஷருக்கு வாழ்வு இருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். மனுஷரை பரிபூர்ணமாய் வாழ வைக்கிறவர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை அழித்து பாருங்க, மனுஷனுடைய கண்ணீரை துடைத்து மனுஷனை பரிபூர்ணமாய் வாழ வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, மார்க் 5:1 முதல் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்த போது
கதரேனர் என்கிற ஒரு நாட்டுக்கு வர்றாரு. அங்க ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து ஓடி வர்றான். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. யோசித்து பாருங்க, நாம யாராவது கல்லறையில போய் குடியிருப்போமா? பிளாட்பாரத்திலேயாவது நம்ம குடியிருப்போம். ஆனா கல்லறைக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அங்க போய் குடியிருப்போம் நாம யோசிக்க மாட்டோம். ஆனா பாருங்க, இந்த மனுஷன் கல்லறையில குடியிருந்தாமா. அதுக்கு காரணம் பிசாசு. பிசாசு அவனை ஆட்கொண்டபடினால பாருங்க, அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, மனைவி விட்டு பிரிஞ்சு, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு, சமுதாயத்தை விட்டு பிரிஞ்சு, ஊர்ல இருந்து பாருங்க அவன் துரத்தப்பட்டு அவன் போய் கல்லறையில குடியிருக்கிறான். பிசாசு ஒரு மனுஷனை எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு தள்ளுறான் பாருங்க. இன்னைக்கும் அது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் சொல்லப்படுகிறது, அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. யாரும் அவனை அடக்க முடியல. சங்கிலியை வச்சு கட்டினா அத்து எறிஞ்சிடறான். காரணம் பாருங்க, அவனை ஆட்கொண்டிருந்த பிசாசு. இந்த பிசாசுடைய வல்லமை சங்கிலி எல்லாம் அத்து எரிஞ்சிருது பாருங்க. ஆகவே யாரும் அவனை அடக்க முடியல. யாரும் பக்கத்துல போக முடியல. பக்கத்துல போனா விரட்டுறான், அடிச்சு விரட்டுறான். ஒருவராலும் அவனை அடக்க முடியல. 5வது வசனம் பாருங்க, அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை சேதப்படுத்திக் கொண்டிருந்தான். பாருங்க, ராத்திரியெல்லாம் கூக்குரலிட்டு இருப்பான், நரி மாதிரி ஊழையிட்டு இருந்திருக்கிறான். ராத்திரிலாம் பொதுவா எல்லாரும் நல்லா படுத்து தூங்குவாங்க இல்லையா? ஆனா பிசாசு ஆட்கொண்டபடினால தூங்க விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு பாருங்க, மக்களை பிசாசு வாதிக்கிறபடினால நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான் பாருங்க. இது பிசாசுடைய கிரியை. ஆகவே இவன் ராத்திரியெல்லாம் கூக்குரலிட்டு கிடக்கிறான். பகல்லையும் ராத்திரிலையும் மலைகள்லையும் காடுகள்லையும் கடற்கரை தோட்டத்திலையும் கடந்து பாருங்க சத்தம் போட்டு கிடக்கிறான். படுத்து தூங்கின மாதிரி இல்ல. எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக இவன் தூங்காம இருந்தான்னு தெரியல பாருங்க. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. பிசாசு அவனை ஆட்கொண்டபடினால அவன் வாழ்க்கை அப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்லுகளினாலே தன்னைத்தானே சேதப்படுத்திக் கொண்டிருந்தானா. யோசித்து பாருங்க, கல்லை வச்சு தன்னைத்தானே யாராவது குத்திக்குவாங்களா? ஆனா இவன் குத்திக்கிட்டானா. இன்னைக்கும் பாருங்க, நிறைய பேரு அவன் கல்லுகளாலே தன்னைத்தானே சேதப்படுத்துறது மாதிரி வேண்டாத காரியங்களை எடுத்து தங்களை தாங்களே சேதப்படுத்திக்கிறாங்க. பாட்டில் எழுதியிருக்கிறான், சாராய பாட்டில் குடியை கெடுக்கும் இல்லையா? நிறைய பேர் என்னன்னா அதை பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி பாட்டிலே எழுதியிருக்குது உங்களுக்கு தெரியாதா? குடிச்சிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டா, ஆமா எழுதியிருக்குது, பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியலையே என்று எத்தனை ஆயிரம் மக்கள் சொல்லுறாங்க தெரியுமா? பிசாசுடைய வல்லமை அருமையானவர்களே, மனுஷனை ஆட்கொண்ட மாத்திரத்துல மனுஷன் தன்னைத்தானே சேதப்படுத்துகிறான். அது சீக்கிரம் அவனை கொன்றும், அவனை அழிச்சிரும் சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அதுல இருந்து விடுதலை ஆவதற்கு, அதை விட்டு ஒழிக்கிறதுக்கு இவனால முடியல. ஒரு மருத்துவ மாணவர் இடத்துல பேசிட்டு இருந்தேன் நான். மருத்துவ கல்லூரி மாணவர். அவரு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, பாஸ்டர், எங்க காலேஜில் 90% மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே போதை எடுக்கிறவங்க தான், போதை மருந்த யூஸ் பண்றவங்க தான். எனக்கு கேட்ட உடனே ஆச்சரியமா போச்சு. உண்மைதானா பிரதர்? அவர் ரட்சிக்கப்பட்டவர் பாருங்க. அவரு இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால அதுல இருந்து தப்புனாரு. அவர் சொன்னார், 90% மாணவ மாணவிகள் போதைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நான் யோசித்து பார்த்தேன், இவங்கெல்லாம் படிச்சுட்டு போய் சாக வேண்டியவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவங்க, இவங்க வாழ்வு கொடுக்கும்படி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கே வாழ்வதற்கு வழி தெரியல. இவங்களே பாருங்க விடுதலை இல்லாம கிடக்குறாங்க.
இவங்க யாருக்கு போய் வாழ்வு கொடுக்க போறாங்க? யோசித்து பாருங்க. இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. கல்லுகளினாலே அவன் தன்னைத்தானே சேதப்படுத்திக் கொண்டு வந்தது போல இன்னைக்கு மக்கள் விரும்பத்தகாத காரியங்களினாலே தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள்? சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 6வது வசனம் பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். பாருங்க, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது. போனா அடிச்சு வரட்டிடுவான். இப்ப இயேசுவை பார்த்த உடனே ஓடி வர்றான். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ, ஐயோ இவன் ஒரு ஆளை பார்த்து ஓடி வந்தான்னா அந்த ஆளை அடிப்பானே, விரட்டுவானே, இயேசுவை பார்த்து ஓடி வர்றானேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து பொத்துன்னு காலில் விழுந்தான். ஏன்னா இயேசு பிசாசை பார்க்கலும் 1000 கோடி மடங்கு பெரியவர். பாருங்க, அவரை பார்த்தா பிசாசு நடுங்குவான். உங்க வாழ்க்கையிலும் கூட பிசாசுடைய ஆளுகையினால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? பிசாசை விரட்ட முடியல, பாவ கிரியைகளை வாழ்க்கையை விட்டு விரட்ட முடியல, போதையை விரட்ட முடியல, குடிப்பழக்கத்தை விரட்ட முடியல, சிகரெட்டை குடிக்கிறது தப்புன்னு தெரியுது, அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது, ஆனா சிகரெட்டை விட முடியல. பலவிதமான அடிமைத்தனத்துக்கு இருந்து கஷ்டப்படுகிறேன், அதை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. ஏதோ ஒரு சக்தி அது செய்யும் என்னைய போட்டு தள்ளுது என்கிறத உணர்கிறீர்களா? நான் சொல்லுறேன், பிசாசு தான். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவுக்கு அழைப்பு கொடுப்பீர்களானால், நான் சொல்லுறேன், வெளிச்சம் வந்தவனே இருட்டு ஓடுற மாதிரி இயேசு வந்தவனே இந்த அடிமைத்தனம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பாருங்க, வாழ்க்கையில மெய்யான சுயாதீனம் உண்டாகும். இயேசு அடிச்சுவானோன்னு சொல்லி பார்த்தாங்க, வந்து பொத்துரு விழுந்தான் இயேசுடைய பாதத்துல விழுந்து, இயேசுவே என்னை வேதனைப்படுத்தாதரும், என்னை வேதனைப்படுத்தாதரும். நல்லா கவனிங்க, இவன் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த மனுஷனை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா இயேசுடைய பிரசன்னம் இவனை வேதனைப்படுத்துது, பிசாசை வேதனைப்படுத்துது. பாருங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே இயேசு வந்துட்டாருன்னா பிசாசு ஓடியே போயிடுவான். ஏன்னா இயேசுடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா அவனுக்கு வேதனை தாங்க முடியாது. போறேன் சொல்லுவான், ஓடிடுவான். கவனிங்கள், இங்க இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். போ, ஓடு என்று சொல்லி இருந்தார். அப்புறம் கேட்கிறாரு, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினாலே என் பெயர் லேகியோன் அப்படிங்கிறான். லேகியோன் பேர் கொடுக்க பேர் சொல்றான். லேகியோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 6000 7000 யாராவது பேர் வைப்பாங்க? கவனிங்க, இங்க நாங்க 6000 பேர் உனக்குள்ள இருக்கிறோம், ஆகவே என் பேர் லேகியோன் அப்படிங்கிறான். இயேசு பாருங்க, இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுகள்லாம் இயேசுவுக்கு ஒரு கோரிக்கை வைக்குது. என்ன கோரிக்கைன்னா, எங்களை துரத்தாதுரும், எங்களை துரத்துனீர்னா அங்க கொஞ்சம் பண்டிகை மேய்ஞ்சிட்டு இருக்குது, அந்த பண்டிகைக்குள்ளையாவது போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இயேசு அங்க 2000 பண்டிகைகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான், பைபிள்ல போட்டிருக்குது. இயேசு சொன்னாரு, போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரே வார்த்தை. 6000 பிசாசுகள் 2000 பண்டிகைகளுக்குள்ள பூந்து அந்த 2000 பண்டிகைகளும் உயர்ந்த மேட்டில இருந்து கடல்ல ஓடி விழுந்து எல்லாம் செத்து போச்சான். பாருங்க, பிசாசுடைய ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மனுஷனை கொல்லுவேன், மனுஷனை கொல்லலன்னா அட்லீஸ்ட் பன்றியவாவது கொள்ளுவேன், மிருகங்களையாவது கொள்ளுவேன், சாகடிக்காம போக மாட்டேன். இதுதான் பாருங்க பிசாசுடைய நோக்கம். மிக நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பாருங்க பிசாசு என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான், நமக்கு எதிராக அவன் வேலை செய்யறான். ஆனா நற்செய்தி என்னவென்றால்,
அவனை பார்க்கிலும் 1000 கோடி மடங்கு பெரியவர். இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால பிசாசு நம்மளை ஜெயிக்கவே முடியாது, நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா, இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். நீ பாருங்க, 2000 பன்றிகள் உயர்ந்த மேட்டில இருந்து ஓடி கடல்ல விழுந்து செத்து போச்சு. இப்போ இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகளை பிடித்திருந்து அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம். ஏன்னா அவனை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவன் நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். பாருங்க, இப்போ நீட்டா ட்ரெஸ் பண்ணி இயேசுவின் பாதத்துல பாருங்க நல்ல சொஸ்த புத்தியோட உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்ததே கிடையாது, ஓடிட்டே தான் இருப்பான். ஆனா இப்போ நல்லா உட்கார்ந்து இருக்கிறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிசாசுடைய கிரைகளை அழித்து அவனை கர்த்தர் செஞ்சாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. பிசாசுடைய கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரைகளை அழித்து மக்களை வாழ வைப்பது தேவனுடைய இஷ்டம், அதுதான் அவருடைய சித்தம். பாருங்க, மக்களுக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுப்பது, பாவத்தை மன்னிக்கிறது, வியாதியை குணமாக்குறது, தரித்திரத்தை போக்குறது, சாபத்தை நீக்குகிறது, எல்லா தீமையிலிருந்து மனுஷனை விடுதலையாக்கி மனுஷனை நல்லா வாழ வைக்கணும். யோசித்து பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகள் நல்லா வாழணும்னு விரும்புறீங்களா? சிலரு சொல்லுவாங்க, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டத்தை படவே கூடாது, என் பிள்ளைகள்லாம் நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் விடுதலையாகி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா? இந்த விருப்பம் எங்க இருந்து தெரியுமா? தேவாதி தேவன் இருந்து தான் வந்திருக்குது, இயேசு இடத்துல தான் வந்திருக்குது. இயேசு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா இயேசுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா, இயேசுடைய விடுதலை உங்க வாழ்க்கையில வரணும்னா, நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். மகனே, மகளே, உன்னை இதயமாகி வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு. அவரோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாகும். பாருங்க, அதுக்கு பிறகு வாழ்க்கையில பிரதர் சொன்னார் இல்லையா, சாட்சி சொன்னார் இல்லையா, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பாடா படுத்திட்டு தான் போகும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வழியா வர்ற பிரச்சனை 7 வழியா ஓடி போகுது. ஏன்னா இயேசு கூட இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருக்கிறாரு, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் கூட இருக்கிறாரு. இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பாருங்க இருந்துச்சுன்னா நிச்சயமா வாழ்க்கையில பெரிய விடுதலை, வெற்றியும் உண்டாகும். பாருங்க, இங்க இந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசு பாத்திரம் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்புறம் பாருங்க, அவனுக்கு பெரிய நன்றிப்பு இருக்கு. அவன் இயேசுவிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, 18வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்படியே அவர் படகுகளை ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, அவனுக்கு ஒரு நன்றிப்பு இருக்கு. ஐயோ, இவ்வளவு சீரழிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோமே, பிசாசு நம்மளை போட்டு அலக்கழிச்சானே, பாடாப்படுத்தினானே, அதுல இருந்து இயேசு அற்புதமா விடுதலை ஆக்கிட்டாரு, அத்தனை பிசாசு ஓடி போயிடுச்சு, இன்னைக்கு பெரிய சுயாதீனம் உண்டாயிடுச்சு, வாழ்க்கையில பெரிய நிம்மதி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் இயேசுட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஐயா, உங்க கூடவே இருக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உங்க கூடவே இருந்துடுறேன். என் வாழ்க்கையை இவ்வளவு நல்ல வாழ்க்கையா மலர செஞ்சுட்டீங்களே, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்களே, கலர் தோட்டத்தில் குடியிருந்த கேவலமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த என்னைய இந்த மாதிரி ஒரு அற்புதமான விடுதலைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, ஆச்சரியமான விடுதலைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கவனிங்க, இப்ப இயேசு என்ன பண்றாரு? உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ என் கூட இருக்க கூடாது, என்ன செய்யணும்? நீ உன் வீட்டுக்கு போகணும், உன் மனைவி உனக்காக காத்திருக்கிறா, உன் பிள்ளைகள் உனக்காக காத்திருக்கிறாங்க, உங்க சமுதாயம் உனக்காக காத்திருக்கிறது. அங்க போ, மனைவியோட சேர்ந்துரு, பிள்ளைகளோட சேர்ந்துரு, குடும்பமா வாழு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இரு. அங்க போய் கடவுள் உனக்கு இறங்கி
உன் மேல இரக்கம் காமிச்சு உன்னை பிசாசுடைய கருத்திலிருந்து விடுதலையாக்கினாரே, அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு. அவன் போனானா, அவன் போய் அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் பாருங்க இயேசுவை பற்றி அறிவிச்சு ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு இடத்துல கூட்டிட்டு வந்துட்டானா. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எல்லாருக்கும் பாருங்க தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆளா செஞ்சுட்டான், மாறிட்டான். நீங்க கூட அப்படி மாறிடுவீங்க, உங்க பிள்ளைகள் அப்படி மாறிடுவாங்க, உங்க குடும்பம் அந்த மாதிரி மாறிடும். அநேருக்கு ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக அது மாறிவிடும். கர்த்தர விதமாக மாற்றுகிறவர், பிசாசுடைய கிரியைகளை அழித்து விடுதலையாக்கி அநேருக்கு ஆசீர்வாதமான மகனாக மகளாக கர்த்தர் மாற்றுகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் கூட பாருங்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மதுரைக்கு படிக்க வந்தேன். பாருங்க, இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவ பேர்லாம் இருக்குது, ஆனா இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை தெரியுமான்றதுதான் கேள்வி. எனக்கு இயேசுவை தெரியாது. ஆகவே பாருங்க, காலேஜில் வந்து சேர்ந்து இந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து பலவிதமான பாவ பழக்கங்களில் ஈடுபட்டு பாருங்க, ஒரு பொல்லாத வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கை, அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டேன் பாருங்க. சிக்கி சீரழிஞ்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு என் வாழ்க்கை. படிப்பு தவிர பாக்கி எல்லாம் செய்யறது, படிப்பு மட்டும் வராது. காலேஜில் போய் உட்கார்ந்துருப்பேன் பாருங்க, வாத்தியார் வந்து 1 மணி நேரம் பாடம் நடத்திட்டு போயிருப்பாரு. அந்த 1 மணி நேரத்தில் என்ன சொன்னார்ன்றது ஒரு வாக்கியம் கூட எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா நான் முழுசும் அவர் சொல்றது கவனிக்கிறதே கிடையாது. என் மனசு எங்கேயோ இருக்கும். பிசாசனை ஆட்கொண்டபடினால பாருங்க, எண்ணங்களை 1000 திசைகள்ல செதறடிச்சான். என் கவனத்தையே செதறடிச்சு பாருங்க, ஒன்னையும் கவனிக்க விடாம, படிச்சு நல்ல மார்க் வாங்க விடாம, எழுதின பேப்பர்லாம் ஃபெயில், வாழ்க்கையில பயங்கர தோல்வி. பாருங்க, ஹாஸ்டல்ல 3வது மாடியில படுத்திருப்பேன் பாருங்க. இந்த பிசாசுகள், நானே போய் பாவ வாழ்க்கையில மாட்டிக்கிட்டேனே. பாவம் செய்யறது, பொல்லாத காரியங்களை செய்யறது, பொல்லாத ஆட்களோட சேர்ந்து சுத்துறது, அடாத காரியங்களை செய்யற வேலையில போய் சேர்ந்துட்டு பிசாசு விடுவானா அப்புறம் என்ன பாருங்க. ஆட்கொண்டபடினால கவனம் செதறி போச்சு, படிப்பு வரல. ராத்திரி நேரத்தில் 3வது மாடியில் படுத்திருப்பேன். படுத்திருக்கும் போது பாருங்க, தூக்கமே வராது. ஒரு 12 மணி 12:30 மணி 1 மணிக்கு மேல லேசா கண்ணாசிரம் பாருங்க. கண்ணாசிரும் போது திடீர்னு 4 பேர் ரூம்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். அந்த 4 பேர் சேர்ந்து கட்டிலோட தூக்கி அப்படியே கீழே போடுற மாதிரி இருக்கும். மாடியிலிருந்து தலைகீழ வந்து தலை கல்லில் அடிச்சு சதற மாதிரி இருக்கும். அப்படியே லிட்டரலா அப்படியே இருக்கும். ஆன்னு அலறிடுவேன். அலறிட்டு முடிச்சு பார்த்தா பெட்ல படுத்திருப்பேன். அப்படி ஒரு சொப்பனம் பாருங்க. அந்த அசுத்தாவிகளுடைய போராட்டம் வாழ்க்கையில பல மாதங்கள் இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியில எண்ணங்கள் எப்படி ஆச்சுன்னா, நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது, தற்கொலை பண்றதை தவிர வேற சாய்ஸே கிடையாது, தற்கொலை பண்ணி செத்து போயிட வேண்டியதான், சீக்கிரமா செத்துற வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. நல்ல வேலை, இயேசுவுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் மதுரையில் பாருங்க. அவரு இந்த ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வந்து அவர் 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ரட்சிக்கப்பட்டவர். அங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசை, இந்த சாலமோன் ஒருத்தர் இருக்கிறானே அமெரிக்கன் காலேஜில், இவனை எப்படியாவது சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து, அப்பா ஒரு சனிக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வா, இயேசுவை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, அங்க இயேசுவை பற்றி நல்லா சொல்லுவாங்க, நீ விசுவாசிச்சேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாறும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார் பாருங்க. நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவன் தானே, நான் எத்தனை வாட்டி கோயிலுக்கு போயிருக்கிறேன், கிறிஸ்துமஸுக்கு போயிருக்கிறேன், நியூ இயருக்கு போயிருக்கிறேன், ஈஸ்டருக்கு போயிருக்கிறேன், குட் ஃப்ரைடேக்கு போயிருக்கிறேன், எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், கோயிலெல்லாம் போறதெல்லாம் தெரியும், நீ என்ன வந்து புதுசா கூப்பிட்டு இருக்கிறேன்னு. அவர் பாருங்க ஒரு கனிவா சொன்னாரு,
நீ நிறைய கோயிலுக்கு போய்க்கலாம்ப்பா, ஆனா இந்த கோயிலுக்கு நான் கூப்பிடுறேன், வா வந்து பாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், தொல்லை தாங்க மாட்டாம தான், சரி வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. வந்து அவரு சரி முன்னால வரையானு, நான் முன்னால வர மாட்டேன், நான் பின்னால உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னால பெஞ்சு போட்டுருந்தாங்க பாருங்க, அங்க உட்காந்துருந்தேன். அவர் என்னை அங்க உட்கார வச்சுட்டு முன்னால போயிட்டாரு. அவர் நல்லா முழங்கால் போட்டு நல்லா ஆராதிப்பாரு. பாருங்க அங்க போயிட்டாரு. நான் உட்கார்ந்துருக்கும் போது பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரசங்கம் பண்ணும்போது பாருங்க, அங்க கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா பாஸ்டர் என்னையவே பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. சமாதானம் இல்லாம எங்க சமாதானம் கிடைக்கும்? எதிர்காலம் இருக்குதா? நல்ல எதிர்காலம் உண்டா நமக்கு? எங்க கேள்வியோடு சந்தேகத்தோடு உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள். இயேசு உன்னை வாழ வைப்பார். இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் இயேசு அகற்றி போட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. நான் யோசிச்சேன், இந்த பிரசங்கர் என்னையவே பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள் திரும்ப திரும்ப சொன்னாரு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பாருங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்டல்ல வந்து படுத்தேன். படிச்சு முடிச்சுட்டு படிக்க வேண்டியதை படிச்சுட்டு 10 மணிக்கு படுத்தேன். படுத்த அடுத்த நிமிஷத்துல தூங்கிட்டேன். நான் அப்படி தூங்கினதே இல்லை, பல மாதங்களாக தூங்கினதே இல்லை. பாருங்க, முடிச்சு பார்க்குறேன், காலையில மணி 6, சின்ன பிள்ளை தூங்கின மாதிரி தூங்கி இருக்கிறேன். எந்த பிசாசுடைய தொந்தரவும் இல்லை. அதுக்கு முன்னாடி டெய்லி தான் பிரச்சனை. 4 பேர் வர்ற மாதிரி இருக்கும், கட்டில இருந்து தூக்கி கீழே படுற மாதிரி இருக்கும், தலையில வர்ற மாதிரி இருக்கும், கல்லில் அடிச்சு செதற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரே அலறல். கூட இருக்கிறவங்கலாம் நொந்துக்குவானுங்க, என்னடா நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறானேன்னு. பாருங்க, அப்படி இருந்த வாழ்க்கைய இயேசு அற்புதமா விடுதலையாக்கி இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்னை ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறாரு. 1000-10,000 மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஆண்டவரே இந்த லேவியோனை விடுதலை ஆக்கின மாதிரி தான் என்னைய விடுதலை ஆக்கி இருக்கிறீர்கள். கவனிங்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் நான் இயேசு இந்த உலகத்திலே வந்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் 1-2 சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண் ஒருத்தி ஜபாலயத்தில் இருந்தாலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்துட்டாரு. பார்த்த மாத்திரத்தில் பிரசங்கத்தை நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு அந்த பெண்ணை கூப்பிடுறாரு. அந்த பெண்ணு குனிஞ்சுக்கிட்டே வர்றா. பாருங்க, அப்படியே நல்ல பெண்ட் ஆகி அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே வர்றா. பைபிள் போட்டிருக்கு, 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாய் அவள் இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த பிசாசு ஆவி தான், வேற ஒண்ணும் இல்ல. 18 வருஷமா அவள் ஆட்கொண்டபடினால நிமிரவே முடியல. குனிஞ்சி கூனியா இருக்கிறான். தரையதான் பார்த்துட்டு நடக்க முடியும், வழி கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இயேசு அவளை அழைச்சு அவட்ட சொல்றாரு, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தன் கைகளை அவள் மேல் வைத்தார். வைத்த மாத்திரத்தில் வேதம் சொல்றது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆச்சரியம் பாருங்க, 18 வருஷமா கூனியா இருந்தவ நிமிர்ந்துட்டா. ஆண்டாண்டு காலமா அந்த பலவீனம் இருக்குது, ஆண்டாண்டு காலமா அந்த பிரச்சனை இருக்குது. நீ யோசிக்கிறீங்களா? இயேசு அற்புதமா இவங்களை விடுதலையாக்கிறவராக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே உள்ளத்துக்குள்ள வாரம். பாருங்க, நீங்க மீட்டிங்க்கு வரும்போது இயேசு இல்லாம வந்திருக்கலாம், போகும்போது இயேசு கூட்டிட்டு போங்க. இயேசு உங்க கூடயே இருப்பாரு. ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாரு. பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. பிசாசுடைய கிரியைகள் அழிஞ்சு போயிடும். தேவனுடைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிடும். பாருங்க, நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அங்க இருக்கிற பாஸ்டருக்கு கோபம் வந்துருச்சு. சில பாஸ்டருங்க கூட ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க போல. ஜனங்க ஆசீர்வாதமா இருந்தா பாஸ்டருக்கு கூட பொறாமப்பட்டுட்டு வந்துடும் போல. பாருங்க, அந்த பாஸ்டர் அவர் சொல்றாரு,
வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அதிலே வந்து சுஸ்தமாகிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது. இயேசுவை பார்த்து சொல்றான் பாருங்க, ஓய்வு நாள்ல சோமலாம் ஆகக்கூடாது அப்படின்னாரு. இயேசு அவனை பார்த்து திட்டுறாரு, மாயக்காரனே. பாஸ்டரை பார்த்து திட்டுறாரு, மாயக்காரனே, உன் எருதாவது உன் கழுதையாவது ஓய்வு நாள்ல தாகத்தினால கதறும் போது அதை அவிழ்த்து கொண்டு போய் நீ தண்ணி காட்டுறது இல்லையா? ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றியே, மாட்டுக்கோ அல்லது கழுதைக்கோ தண்ணி தாகம் எடுக்கும் போது யாருக்கும் தெரியாம அந்த கழுதையை அந்த மாட்டை அவிழ்த்துட்டு போய் தண்ணி காட்டுறது இல்லையா? அது வேலை இல்லையா? மாயக்காரனே, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி வைராக்கியமா அவளை விடுதலையாக்கி விடுறாரு. பாருங்க, 18 வருஷமா கூனியா இருந்தவா நிமிர்ந்து பாருங்க, தலை நிமிர்ந்து அருமையாளர் நடக்க ஆரம்பிச்சிட்டா. கவனிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையையும் தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கையா மாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கை தலை குனிஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்குது, தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் வந்து மாற்றுவாரு. கௌரவமான ஒரு வாழ்க்கையா மாற்றுவாரு. அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குவாரு. வியாதியை நீக்குவாரு. பிசாசுடைய கிரையில அழிப்பாரு. மெய்யான விடுதலையும் சுயாதீனமும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். நல்லா சிகரெட்டுக்கு அடிமையா இருந்தால்தான் செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க, அப்படி தொடர்ந்து குடிக்கிறது. அப்படிப்பட்ட ஆள் தான் பாருங்க, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கே எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, பழைய ஒழிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா, விடுதலை நிறைந்த வாழ்க்கையா, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையா, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது. நான் சொல்லுகிறேன், இயேசு அப்படிப்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக பாருங்க, பாவத்தின் பிடி பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல, வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையாக்குறது மட்டுமல்ல, தரித்திரத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்குறது. மனுஷன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ வேதம் சொல்லுவது அன்னைக்கு தரித்திர சாபம் வந்து அவனை ஆண்டு கொண்டது. அது ஒரு பிசாசுடைய வல்லமை தான். பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை தான், இல்லையா? யாராவது ஒத்துவிட முடியும்? நான் தான் ஒத்துவிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை. பேப்பரை பார்த்தா பாருங்க, அந்த ரூபா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. திருடர்கள் திருடிட்டு போறாங்க. ஏன் திருடுறாங்க? தரித்திரம் தான் காரணம். பாருங்க, கொலை பண்றாங்க, பணத்துக்காக கொலை பண்றாங்க, குடும்பமா தற்கொலை பண்றாங்க, கடன் பிரச்சனைனால தற்கொலை பண்றாங்க. என்ன பாருங்க, சீரழிவு. சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த பண பிரச்சனையா இருக்குது. இது ஒரு ஆச்சரியமான நற்செய்தி என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பண பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பாருங்க, அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். கடன்ல முங்கி போயிருந்தாங்களாம். இயேசு விசுவாசி பாருங்க, தொடர்ந்து கர்த்தருக்கு முதலீடு கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அற்புதங்களை செய்து கர்த்தர் கடன் பிரச்சனை என்ன செஞ்சாராம்? விடுதலை ஆக்கிட்டாராம். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, அவருக்கு தீராத வயிற்று வலியாம், 4 பிள்ளைகளாம், எல்லாம் பாருங்க, ஒன்று 2ஆம் கிளாஸ் படிக்குது, அடுத்தது 3ஆம் கிளாஸ் படிக்குது, அடுத்தது 5ஆம் கிளாஸ் படிக்குது, அடுத்தது 7ஆம் கிளாஸ் படிக்குது. 4 பிள்ளைகள் பாருங்க. அதெல்லாம் படுத்திருக்குமா? டாக்டர் இவர் வேற கடன்ல இருக்கிறாராம். டாக்டர் வேற சொல்லிட்டாராம், உங்க வயிற்று வலி ரொம்ப மோசமான வயிற்று வலியா இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க மறிச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆகவே ராத்திரி நடுராத்திரியில எழுப்பி உட்கார்ந்து வயிற்று வலி தாங்காம கடன் பிரச்சனைன்னு நினைச்சு, நமக்கு இவ்வளவு இப்படி இருக்குது, நம்ம செத்து போயிட்டோம்னா இந்த 4 பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி தேம்பி 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 அழுவாராம் நடுராத்திரியில. பாருங்க, அவரும் ஒரு நாள் இயேசு வந்து ஏற்றுக்கொண்டாராம். வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சாராம். எல்லா கடன் பிரச்சனையில விடுதலை ஆகி இன்னைக்கு 4 பிள்ளைகளும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. 4 பிள்ளைகளும் லட்சாதிபதிகளா இருக்கிறாங்க. இந்த இயேசு
தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா தரித்திரத்தையும் பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் சிலுவையிலே பாடுபட்டிருக்கிறாரு. இதுதான் இருக்கிறதுல பெரிய நற்செய்தி. வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை விட்டு வேண்டும் தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தலைமைகளால் சுகமாகிறோம். பாருங்க, உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறாரு, உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, உங்களுக்கு சமாதானத்தை வேண்டும் என்னும் தண்டனை அவர் மீது வந்தது, அவர் உங்களுக்காக சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தினதுனால பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, ஆரோக்கியம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாத நன்மைகள் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொர்க்கமும் பரலோகமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பரலோகத்துக்கு வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்திருப்பீர்களானால் இது உங்களுடைய வாழ்க்கையின் பொன்னான ஒரு வேலை. இப்படி ஒரு நேரம் உங்களுக்கு இனிமை கிடைக்குமான்றது சந்தேகம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ராஜாதி ராஜா அவர் உங்களுக்காக மரித்தது மட்டும் இல்ல, உங்களுக்காக ரத்தம் சிந்தனது மட்டுமல்ல, உங்க பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தது மட்டுமல்ல, பிசாசுடைய கிரையை அழித்தது மட்டுமல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மரித்தே நானாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஜீவன் உள்ள தேவனை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆகவே இந்த இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சவாலா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை வலிமையான வாழ்க்கையா மாறும். எழுதி வச்சுக்காங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமா வாங்க, சர்ச்சைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். Thank you, Lord.